இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா இது ஏன் பொதுவெளியில வந்து இவ்வளவு விவாதிக்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சிகள்ல ஒரு கட்சி தான் பாமக. இது அரசியல எம்மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அந்த அம்மா அரசியலுக்கு வந்தாக்கா கேள்வி கேட்போம். ஜெயலலிதா வந்தபோது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? யார் அவங்க? அதுக்கப்புறம் ஜானகியும் வந்தாங்கல்ல, எம்ஜிஆர் இருந்தபோது எப்படி என்ன பண்ணிட்டீங்க? அந்த எலெக்ஷனில் யார் நின்னா? ஒரு பக்கம் ஜானகி, அஃபிஷியல் ஒய்ஃபான ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா, ரெண்டு பேத்துக்கு மத்தியில் தானே போட்டியை நடந்தது. ஒரு தேர்தலே அது மாதிரி நடத்துனீங்களே இந்த தமிழ்நாட்டில். நீங்கள் பேசலாமா இதை? எம்ஜிஆருக்கு ஒரு சட்டம், ராமதாஸுக்கு ஒரு சட்டமா? ராமச்சந்திரனுக்கு ஒன்று, ராமதாஸுக்கு ஒன்றா? இப்போ இந்த குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை சமூக அளவில் ஏற்படுத்தும் சார்? நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் ஊருக்குள்ளார கிராமங்கள்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. இதெல்லாம் நம்ம மாதிரி பட்டணத்தில் இருக்கிற கூட்டத்தை பத்திரிக்கை படிக்கிற கூட்டங்களுக்கு தான் இதெல்லாம் லாய்க்கு. அங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க இதில் வந்து துரும்பறுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க. விவாகரத்து பண்ணுறது இருந்தாக்கா அந்த இது கூடி கிராம சபை கூடி துரும்பறுத்து போடுறதுன்னு சொல்லி கிண்டி போட்டுறாங்கன்னா விவாகரத்து முடிஞ்சு போச்சுன்னு அந்த மனைவி விட்டுறலாம். அது அவங்க இனத்தில் அது உள்ளது. இன்றைக்கும் அது இருக்குது. அதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பேசுறதெல்லாம் இந்த மெட்ராஸ் மாதிரி இருக்கிற இடத்துல மத்திய தர குடும்பங்கள் தான் இதை விவாதிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க இதை பற்றி கவலைப்பட்டு, பணக்காரன் இதை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை, ஏழை இதை பற்றி சட்டம் பண்ணது கூட இல்லை.